ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேர். யோகம்னா தலைப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராமராய கவின்னு ஒரு மகான் பாஷ்யார்க்க பிரகாஷிகான்னு சங்கர பாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் தான் யோக சங்கதின்னு சொல்லி யோக சப்தத்துக்கு தலைப்பு பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறதைத்தான் நான் மனசில் வைத்து கொண்டு யோகங்கிற சொல்லுக்கு தலைப்பு, சப்ஜெக்ட் மேட்டர், டாபிக் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறேன். சாங்கியம்னு சொன்னால் சம்யக்கு கியாயத்தை ஆத்ம தத்துவம் அனேன இது சாங்கியம். இதன் மூலம் ஆத்ம தத்துவம் நன்றாக சொல்லிக் கொடுக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த 2வது அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட ஆத்மாவை பற்றின லட்சணத்தை சொல்லி ஆத்ம ஞானத்தை நன்றாகவே பகவான் உபதேசம் பண்ணுறார். ஆத்ம ஞானத்தை பெறத்துக்கு பக்குவம் தேவை. அதுக்கான கர்மயோகம் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த 2வது அத்தியாயத்தில். இருந்தாலும் ஆத்ம ஞானம் பிரதானமாக இருக்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் ஸ்லோகம் வாரியாக சொல்லிட்டு போகிறேன். ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லிகிட்டே வரேன். இந்த முதல் ஸ்லோகத்தில் இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுற ஒரு தன்மையை காட்டுறது. அதுக்கப்புறம் தான் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண போகிறார். அதை மனசில் வச்சுட்டு இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம படிப்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத த்விதீயோऽத்தியாயः சாங்கியயோகः. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டமஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனः. எப்படி இருக்கானா அர்ஜுனன்? சஞ்சயர் வர்ணனை பண்ணுறார். கிருபயாவிஷ்டம், இந்த இடத்துல கிருபா சப்தம் போட்டிருக்கு. கிருபா சப்தத்துக்கு இங்கே பற்றுங்கிற அர்த்தம்தான் பெரியோர்கள் எனக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள். பற்று அதிகமாகி கண்ணில் தண்ணீர் நிரம்பி இருக்கான். அஸ்ரு பூர்ணாகுலேக்ஷணம். அஸ்ரு பூர்ணம்னு சொன்னால் அஸ்ருன்னா கண்ணீர், பூர்ணம்னா நிறைய இருக்கு. ஆக்குல ஈக்ஷணம், துக்கத்தோட பார்வையை உடையவனாக இருக்கானா அர்ஜுனன். விஷீதந்தம், மனசில் இருக்கிற துக்கம் உடம்பெல்லாம் வெளிப்படுறது. அப்பேற்பட்ட துக்கத்தை உடைய அர்ஜுனன்ட்ட மதுசூதனஹா தம் இதம் வாக்கியம் உவாச்ச. மதுசூதனர் அதாவது கிருஷ்ணர் அவனுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். ஏன்னா முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல கூட பேசலை. அர்ஜுனன் தான் சொன்னால், அச்சுதா நம்முடைய தேர 2 சைன்யத்துக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்து. எங்கே இருந்தால் நான் யாரோட சண்டை போட வேண்டி இருக்குமோ, இல்லை யாரெல்லாம் துரியோதனுக்காக சண்டை போட வந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். கிருஷ்ணர் பேசாமல் கொண்டு போய் பீஷ்மர் துரோணருக்கு முன்னாடி நிறுத்தி விட்டார். கிருஷ்ணர் வாயே திறக்கலை. அர்ஜுனனுடைய புலம்பலையெல்லாம் பொறுமையாக கேட்டுண்டார். அர்ஜுனனுக்கு ராக சோக மோகம் இருந்ததுன்னு வர்ணிக்கப்பட்டது முதல் அத்தியாயத்தில். இதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர். பிறந்ததுக்கு அப்புறம் எப்படியோ நமக்கு உலகத்தில் பற்று வந்து விடுறது. உடம்பில் பற்று, நம்முடைய தனித்தன்மையில் ஆழமான பற்று, உறவுகளில் பற்று, பொருளில் பற்று, சூழ்நிலையில் பற்று, இது மாதிரி பற்று வளர்ந்துடுறது. பற்று இன்பத்தை மாத்திரம் தர்றதில்லை, துக்கத்தையும் கொடுக்கறது. அதில் துக்கம் வர்றபோது தாங்க முடியறதில்லை. அந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம வழியை கண்டுபிடிக்கிறோம். தர்மமான வழி இல்லைன்னா அதர்மமான வழியை கூட துக்கத்தை நீக்கிறதுக்கு நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சு விடுறோம். அந்த மாதிரி தான் அர்ஜுனன் பேசினான். அர்ஜுனன் பேசினது தர்மம் மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த கான்டெக்ஸ்டில் அது அதர்மமாக தான் எடுத்துப்போம். ஆக பற்று, கவலை, மயக்கம். மயக்கம்னு சொன்னால் அவிவேகம். அதர்மத்தை தர்மம்னு நினச்சி மயங்கிறது. அதைத்தான் வியாசர் அர்ஜுனன் மூலமாக நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். ஆக ராகசோக மோகாத்மகம்தான் சம்சாரம். நம்ம எல்லாரும் பற்று வைக்கிறோம், துக்கப்படுறோம், அப்புறம் தப்பாக டிசிஷன் எடுக்கிறோம், மறுபடியும் பற்று வைக்கிறோம், கவலைப்படுறோம். இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர். இந்த சம்சாரத்தை அனுபவிக்கிறவனுக்கு பேர் சம்சாரின்னு பேர். அப்பேற்பட்ட அர்ஜுனனை பார்த்து இந்த வாக்கியத்தை கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னு சஞ்சயர் திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறார். இப்போ பகவான் பேசுறதாக அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது. அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓ